சென்னை சூப்பர் கிங் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச்ல எஸ்ஆர்எச்சோட வந்து மோத போறாங்க. இந்த மேட்ச் வந்து இன்னைக்கு நைட் ஹைதராபாத்ல வந்து நடக்க போகுது. கடந்த 2 மேட்சா வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க சிஎஸ்கேல கலீல் அகமது ஆல்ரெடி வந்து இன்ஜூரி ஆயிருக்காருன்ற நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ இன்னைக்கு மேட்ச்ல வந்து அவருக்கு பதில் யார் விளையாட போறாங்க அப்படின்றது பெரிய டவுட்டாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல வந்து நேத்து வந்து சில வீடியோஸ்ல வந்து எம்எஸ் தோனி வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி வந்து வீடியோஸ்லாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மேபி கலீல் அகமது பதில் வந்து எம்எஸ் தோனி வந்து டீமுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன் கேஸ் வந்து தோனி வந்து ஆடல அப்படின்னா வந்து கலீல் அகமதுக்கு பதில் வந்து எந்த பவுலர் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அது மட்டும் இல்லாம வந்து இப்போ இன்னைக்கு டீம்ல வந்து மேட் என்ட்ரி வர வாய்ப்பு இருக்கணும். சோ அவருக்கு பதில் வந்து ஃபாரின் பிளேயரா வந்து அக்கீல் ஹுசைன் வந்து வெளியே இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல அப்படின்னா வந்து அவருக்கு பதில் வந்து மேட் ஷாட் ஆடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம T20 வேர்ல்டு கப்லயே பார்த்தோம் அபிஷேக் சர்மாக்கு வந்து ஆஃப் ஸ்பின்ல வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால வந்து நம்ம டீம்ல இருக்க ஒரே ஆஃப் ஸ்பின்னரான மேத்யூ ஷாட் வந்து இந்த மேட்ச்ல ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேத்யூ ஷாட் ஆடணுமா இல்ல அக்கீல் ஹுசைன் ஆடணுமா? அப்படி இல்லாட்டினா மேட் என்ட்ரி ஆடணுமா? யார் ஆடினா வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து நமக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான மேட்ச். ஏன் அப்படின்னா வந்து இந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்கிறவங்க வந்து 6 பாயிண்ட்ஸோட வந்து டாப் 4 கிட்ட வந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே ஆல்ரெடி 2 மேட்ச் ஜெயிச்சு இந்த மேட்சுக்குள்ள வராங்க. அண்ட் எஸ்ஆர்எச் வந்து லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு இந்த மேட்சுக்கு வராங்க. சோ 2 பேருமே வந்து அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரைக்கை வந்து கண்டினியூ பண்ணணும்ன்ற மாதிரி நினைப்பாங்க. சோ சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சா அது அவங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்பா இருக்கும். ஏன் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக கூட நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து டீம் காம்பினேஷன் வந்து நல்லா செட் ஆயிடும். சோ இதை வச்சு வந்து வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நடக்க போற மேக்ஸிமம் மேட்சஸ் வந்து டேபிள்ல அவங்களுக்கு கீழே இருக்கவங்களோட வந்து நடக்கும்ன்றதுனால வந்து அந்த பிளேஸை வந்து அவங்க தக்க வைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வந்து அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரைக் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா? அப்படி இல்லாட்டினா இந்த மேட்ச்ல வந்து எஸ்ஆர்எச் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கா? என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.